Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம ஒரு giant lollipop செய்ய போறோம். மொத்தமா இதுல வந்து 100 lollipops இருக்கு. இத வச்சு தான் நம்ம வந்து giant lollipop செய்ய போறோம். And யாரோ ஒருத்தவங்க வந்து giant food challenge பண்ணுங்க அப்படினு கேட்டிருந்தீங்க. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் டாப் பண்ணீங்க அப்படினா அதுல மூணு ஆப்ஷன் கேக்கும். அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. so that நான் எப்பப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ இப்போ வந்து இதில் மொத்தமாக 100 லாலிபாப்ஸ் இருக்குது. இதை வந்து தனித்தனியாக ஃப்ளேவராக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரித்து வச்சிடலாம். பிரிக்கிறதுக்கு வந்து ஆள் கூட்டு வந்தாச்சு. ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஓகே, பிரிச்சிடலாமா? உனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்? ஸ்ட்ராபெரி. ஓகே, எனக்கு வந்து ஆரஞ்சு பிடிக்காது. ஸோ நான் வந்து கோலா எடுத்துக்கிறேன். ஓகே, நான் கோலா தனியாக பிரிக்கிறேன், நீ ஸ்ட்ராபெரி தனியாக பிரி. ஆரஞ்சு வந்து இதே எனக்கு பிரிக்க தெரியாது. பிரிக்கிறதுனா ஓகே இப்படி பிரிக்கணும். அப்படி பிரிக்கணும். ஓகேவா? என்ன பிரிக்க? இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி இருக்குது. மூணுத்தையும் தனித்தனியாக பிரித்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் மட்டும் பிரிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதோட ரேப்பர் எல்லாத்தையும் தனியாக பிரித்து வச்சு ஸோ நம்மளோட கோலா லாலிபாப் வந்து ரேப்பர்லாம் பிரித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதிலேருந்து அந்த ஸ்டிக்கை மட்டும் தனியாக எடுத்துடலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம இதை தனியாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கவர் எடுத்துக்க போகிறோம். கவரில் இது எல்லாத்தையும் போட்டு அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை வந்து போட்டு கவர் பண்ண போகிறேன்.
நம்மளோட பவுல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸோ நம்மளோட லாலிபாப்பும் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளோட கோலா வந்து செட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளோட கோலா வந்து ரெடி ஆயிடுச்சு, மெல்ட் பண்ணி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ராபெரியை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம். ரேப்பர் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஸ்டிக்கில் இருந்து எடுத்து விடணும். ஸோ அதை பண்ண வந்து நம்மளோட கோலா வந்து செட் ஆகிட்டுருக்கு. நடுவிலே வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராபெரி ஊற்றுறதுக்காக இன்னொரு பவுலும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மெல்ட் ஆகிட்டே இருக்குது. மெல்ட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து இதில் ஊற்றிடலாம். இதுக்கு வந்து அந்த குச்சி இருக்கும்ல, அந்த குச்சிக்கு வந்து நம்ம இதை வச்சுருவோம். இதை என்ன பண்ண போகிறோன்னா ரீஃபில் எடுத்துருவோம் பென்லேருந்து. Meanwhile, kiss me, close your eyes and miss me, close your eyes and kiss me. Many hours later. ஸோ இப்போ வந்து நம்மளோட கோலா ஓரளவு நல்லாவே செட் ஆகிருக்கு. நடுவில் மட்டும் லைட்டாக செட் ஆகாமல் இருக்குது. அண்டு நம்மளோட ஸ்ட்ராபெரி வந்து லைட்டாக தான் செட் ஆகிருக்கு. இன்னும் முக்கால்வாசி அப்படியே கொலன்னு தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரீஃபில் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பெண்ணை தூக்கி நடுவில் குச்சிக்காக வச்சு இதை தூக்கி இதுக்கு மேலே அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ட்ரை பண்ணுவோம், வருதா வரலையான்னு பார்ப்போம். தான் இப்படியே வச்சுருக்கோம். கீழே வந்து ஒரு பவுல் இருக்குது, மேலே ஒரு பவுல் இருக்குது, நடுவில் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்காக வச்ச பென்னு வந்து இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இந்த பிளான் வந்து சக்ஸஸாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம much later. நேரம் ஆயிடுச்சு. இப்போ செட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை வந்து எடுத்து நம்ம ஜெயிண்ட் லாலிபாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். Semester later. ஸோ அவ்வளோதான், நம்மளோட லாலிபாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஷேப் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இல்லை, பட் நம்ம அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டதுனால அங்கங்கே ஒரு மாதிரி கசங்கின மாதிரி இருக்குது அந்த ஃபாயில் பேப்பரோட அந்த இம்ப்ரெஷன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப நேரம் ஆச்சு இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு. அட்லாஸ்ட் நம்மளோட லாலிபாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட அலுமினியம் ஃபாயிலோட அந்த ஒரு இம்ப்ரெஷன் மட்டும் அங்கங்கே தெரியுது. ஸோ இதுதான் வந்து நார்மல் லாலிபாப் வெர்சஸ் ஜெயிண்ட் லாலிபாப். இதோட ஒரு குட்டி சைஸாக இருக்குது. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
சூப்பர். நம்மளோட அந்த கோலாவும் ஸ்ட்ராபெரியும் சேர்ந்து இது வந்து லைட்டாக மிக்ஸ் ஆயிடுச்சு. அங்கங்கே ஒரு மாதிரி ஸ்ட்ராபெரியாகவும் அங்கங்கே ஒரு மாதிரி கோலாவாகவும் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் தெரியலன்னு நினைக்கிறேன். பட் இதுதான் நம்மளோட அவுட்கம். அண்ட் டேஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி அவ்வளோவா தெரியல, நம்மளோட கோலா ஃப்ளேவர் தான் நல்லா டாமினேட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட முடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.